எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 60 பொருட்கள் வாங்கிய விலை என்பது 75 பொருட்கள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுங்க கேட்கிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒருவர் 60 பொருள் வாங்குறாரு, வாங்கி 75 பொருள் விற்கும் போதுதான் அவருக்கு 60 பொருளுக்கான அமௌண்ட் கைக்கு வருது. அப்ப பாருங்க 15 பொருள் எக்ஸ்ட்ரா கையில இருந்து வெளியில போகுது, அப்ப அவருக்கு நஷ்டம் தான். 15 பொருள் வெளியில கையில இருந்து போகுது, அப்ப அவருக்கு நஷ்டம் தான். பார்த்தோன்னே நஷ்டம்னு சொல்லிடலாம். கொஸ்டின்ல நஷ்டமா இல்ல லாபமா எது வந்தாலும் சதவீதம் கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 75ல 60 போச்சுன்னா 15 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல்ல விற்ற விலை தான் போடணும். விற்ற விலை தானே 75 பெருக்கல் சதவீதம் கேட்கறாங்க, பெருக்கல் 100. ஸோ 25ஆல கேன்சல் பண்ணுமா, இங்க 4 இங்க 3. ஸோ 15 3 கேன்சல் பண்ணா 5 × 4 20. 20% அவருக்கு நஷ்டம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த பாருங்க, ஒருவர் 10 பொருள் வாங்குறாரு, வாங்கி அவர் 20 பொருள் விற்கும் போது தான் அவருக்கு 10 பொருளுக்கான அமௌண்ட்டே கையில வருது. ஸோ லாபமா இல்ல நஷ்டமா, நஷ்டமா இருந்தா எத்தனை சதவீதம், லாபமா தான் எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.